எங்கிருந்து வந்தேன்? எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொடுத்தவன் யார்? முஹம்மது ரசூலுடைய வழியில் என்னை வழிகாட்டியவன் யார்? கலிமாவை சுமந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக என்னை கொடுத்தவன் யார்? என்னை கொடுத்ததற்கு பிறகு என்னை லா இலாஹ இல்லல்லாஹோடு வளர்த்தவன் யார்? என்னை தொழுகையாளியாக மாற்றியவன் யார்? என்னை இல்முடைய சபையில் கலந்து கொள்ள வைத்தவன் யார்? எமக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரை நியமித்தவன் யார்? அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு எமக்கு நாவுக்கு சக்தி கொடுத்தவன் யார்? யார் அவன்? அவனை புரிந்து கொண்டால், அவன் கொடுத்த நியமத்தை புரிந்து கொண்டால் எம் உள்ளம் பாவங்களை விட்டு தூரமாகும், அவனின் பக்கம் நெருக்கமாகும். இல்லையா? குர்ஆனிலே மிக முக்கியமான சூராவில் ஒன்று சூரத்துத் துஹா. சூரத்துத் துஹா. சூரத்துத் துஹாவை நீங்கள் தனிமையில் படித்து பார்த்தால் போதும், உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் முஹப்பத்தால் நிறைந்துவிடும். சாதாரணமாக படித்தால் எனக்கு தெரியாது, அரபி மொழியின் ஞானங்களை அறிந்து படித்தால் நிச்சயமாக உங்களுடைய கண்கள் ஒரு சொட்டு கண்ணீரையாவது அந்த சூராவுடைய முடிவில் வடிக்கும், அல்லாஹ்வின் முஹப்பத்தால். சூரத்துத் துஹா அவ்வளவு முக்கியமான சூரா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வஹி கிடையாது, வஹியிலிருந்து தூரமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை, அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா? ஏன் வஹி வரவில்லை? ஏன் அல்லாஹ் வஹி கொடுக்கவில்லை? என்ன ஆனது? ஒரு நபி கவலைப்படுகிறார், அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனா? அல்லாஹ் இறக்கினான் பல நாட்களுக்கு பிறகு, வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. ஓதி முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பெல்லாம் அல்லாஹ்வுடைய பாசத்தால் நிறைந்தது. என்ன சொல்லுகிறது இந்த சூரா? வத்துஹா. வத்துஹா, முற்பகல் காலை பொழுதின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா, தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியமிடுகிறேன். வல்லைலி இதா சஜா. நபியே, மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்மை அல்லாஹ் கைவிடவில்லை, உம்மை அல்லாஹ் வெறுக்கவில்லை. நபியே, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாகவில்லை. அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள், உங்கள் நஃப்ஸிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள். நான் தொழுகிறேன், ஏன் கஷ்டம் எனக்கு? நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறேன், ஏன் கஷ்டம் எனக்கு? நான் இவ்வளவு பாவம் செய்தேன், என்னை அல்லாஹ் வெறுத்து விட்டானா? என்னை அல்லாஹ் தூரமாக்கி விட்டானா? அப்படி அல்லாஹ் தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான்? மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை. உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை. உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலும் இரவும். ஒவ்வொரு நாளும் மூன்றாவது பகுதியில் இரவில் இறங்கி வருகிறான் முதல் வானத்திற்கு. எப்படி? அவன் தான் அறிந்தவன் எப்படி வருவான். ஆனால் வருவான், வந்து சொல்லுவான், ஹல் மின் தாயிபின், ஹல் மின் தாயிபின், தௌபா செய்பவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய தௌபாவை நான் அங்கீகரிக்கிறேன். எல்லோருக்கும் பொதுவான அழைப்பு. அவன் நஃப்சுல் முத்துமையின்னாவை வைத்திருக்கட்டும், நஃப்சுல் லவ்வாமாவை வைத்திருக்கட்டும், நஃப்சுல் அம்மாராவை வைத்திருக்கட்டும், எல்லோரையும் அழைக்கிறேன். பாவம் செய்தவர்கள் இருக்கிறீர்களா? மன்னிக்கிறேன்.
மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை அடியார்களே, ஒருபோதும் எண்ணாதீர்கள் அப்படி. அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை, ஒருபோதும் எண்ணாதீர்கள். அல்லாஹ் வெறுக்க மாட்டான், அல்லாஹ் கைவிட மாட்டான். மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா. நபியே, இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது. நபியே, இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா? பரவாயில்லை நபியை, பொறுத்திருங்கள். அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறான். உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை, உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை, உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை, உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை. வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா. கொஞ்சம் காலம்தான், மூத்தாயிட்டா போயிடலாம், கவலைப்படாதீங்க. நபியே, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, வெறுக்கவில்லை. இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை மறுமையிலே வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும், உமர் இப்னு கத்தாப் நுழைந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு. எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் உமர் இப்னு கத்தாப். முதுகில் எல்லாம் பேரித்த மரத்துடைய, அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைசர், கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி? என்ன கேட்டார்கள்? என்ன கேட்டார்கள்? அம்மா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. உமரே, அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? சுப்ஹானல்லாஹ். என்ன கேள்வி? அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நீங்கள் திருப்தி அடையக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். நபியை, கவலை வேண்டாம். கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில், கொஞ்சம் பொறுத்திருங்கள் தக்வாவில், கொஞ்சம் பொறுத்திருங்கள் இஹ்லாஸில். நீண்ட காலம் அல்ல, குறுகிய காலம்தான். கொஞ்சம் பொறுத்திருங்கள், நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நிமிடம் போதும், நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். யா அல்லாஹ், திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான். நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நபியை, கவலை வேண்டாம். நம்மெல்லாம் சொர்க்கவாதிகள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் கொஞ்சம் சபுர் தேவை. இந்த பூமியில் இஹ்லாஸில், தக்வாவில், அல்லாஹ்வின் அச்சத்தில், பாவங்களை விட்டு தூரமாகுவதில், ஹிதாயத்தில், நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை. பரவாயில்லை, போட்டு இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது, கொஞ்ச காலம் தான், சபுரா இருந்தா அல்லாஹ் அங்க போய் என்ன நிம்மதியா வச்சிருப்பான்னு நடங்க. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் நபிக்கு உணர்த்துகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, யதீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா? கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? முஹம்மது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? இல்ம் இல்லாமல் இருந்தீர்கள், யார் உங்களுக்கு கொடுத்தது? அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது? என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை முடித்துவிட்டு திரிந்து கொண்டிருந்தீர்கள், யார் உங்களுக்கு வழிகாட்டியது? யார் உங்களை அரவணைத்தது? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா. எல்லோரும் நினைச்சு பார்ப்போம், ஒரு 10 வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வை பற்றி நினச்சிருப்போமா? நம்மளோட சின்ன வயசில் தொழுகன்னா என்னன்னு தெரியுமா? ஜக்காத்துல என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்னா என்னன்னு தெரியுமா? ரசூலுடைய முஹப்பத்னா என்னன்னு தெரியுமா? நரகம்னா என்னன்னு தெரியுமா? சொர்க்கம்னா என்னன்னு தெரியுமா? வஜதக ضالன் ஃபஹதா. வழிகேட்டிலே இருந்தீர்கள், நேர்வழி கொடுத்தான் அல்லாஹ் உங்களுக்கு. வஜதக ضالன் ஃபஹதா. فأما اليتيم فلا تقهر
وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. நபியே, அனாதைகளை கண்டால் கடுகடுக்காதீர்கள், யத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள். அல்லாஹ் 2 கூட்டத்தை நினைவுபடுத்துகிறார். யார் அவர்கள்? யத்தீம்கள், யாசகம் கேட்பவர்கள், ஏழைகள். யத்தீமை நினையுங்கள் நபியே, ஏழைகளை நினையுங்கள் நபியே. உங்களுக்காவது மனைவி உண்டு, குடும்பங்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, ஆனால் அவர்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது நபியே. அல்லாஹு அக்பர். எனக்கு தந்தை உண்டு, தாய் உண்டு, மனைவி உண்டு, குழந்தை உண்டு, பெற்றோர்கள் உண்டு, எனக்கு நண்பர்கள் உண்டு, ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர். சரியான மனைவி கிடையாது, மனைவி இருந்தாலும் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர். தந்தை தாய் சிறு வயதிலேயே இழந்த அனாதைகளாக இருப்பவர்கள் எத்துணை பேர். ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார்? ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். அந்த யத்தீம்களை நினைத்து பாருங்கள், அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள். வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபியே. உங்களை அல்லாஹ் யாசகம் கேட்கும் நிலையில் ஆக்கவில்லை. சாப்பாடுக்கு போய் கேட்கிறீங்களே யாட்டியாவது கையேந்தி, காசுக்காக கேட்கிறீங்களே யாட்டியாவது கையேந்தி, நைட்டு பசிக்குது எனக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையேந்தி நின்றுருக்கீங்களா? ஆனா இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புலப்பிற்கு, அன்றாட பசிக்கு கையேந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள். அப்படியெல்லாம் உங்களை ஆக்கலையே. ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர் வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். நபி, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த நிஅமத்தை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் எனக்கு கலிமாவை கொடுத்திருக்கா, அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கா, அல்லாஹ் எனக்கு தவணை கொடுத்திருக்கா, அல்லாஹ் எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான். வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிஅமத் நினைவு கூறுவது எம்முடைய கல்வை சுத்தப்படுத்தும், நஃப்ஸுல் முத்மஇன்னாவுடைய நிலைக்கு எம்மை அழைத்து வரும். இறுதியாக நாம் எல்லோரும் மரணிக்க இருக்கிறோம். மரணித்ததற்கு பிறகு எல்லோரும் எம்முடைய ரப்பை சந்திக்க இருக்கிறோம். அந்த ரப்பு நம் இடத்திலே ஒவ்வொரு பாவத்தையும் நினைவு கூறுவான். யாருடைய பாவமும் நினைவு கூறப்படாமல் விடப்படாது. நல்லவராக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு முஃமினை அல்லாஹ் நெருக்கமாக்குவான். அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அல்லாஹ் கேட்பான், யா அப்தி யா அப்தி ஹல் தஅரிஃபு தம்ப கதா. இந்த பாவம் உனக்கு தெரியுமா? அவன் எப்படி மறைக்க முடியுமா? அரிஃப் யா ரப், தெரியும் யா அல்லாஹ். அத்தஅரிஃபு தம்ப கதா, யாருக்கும் தெரியாது என்று ஒரு பாவம் செய்தாய், அது உனக்கு தெரியுமா? ஆம் யா அல்லாஹ், அறிவேன். தனிமையில் செய்தாயே, தஅரிஃபு தம்ப கதா, தெரியுமே அல்லாஹ். அடியானே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட எனக்கு கொடுக்காமல் நீ பாவம் செய்தாயே, அது உனக்கு தெரியுமா? இல்லையா? உலகத்தில் எத்தனை வாலிபர்கள், எத்தனையோ பேர் தனிமை என்று வந்துவிட்டால் சர்வ சாதாரணமாக பாவங்கள். மேலையா மேலையா நஃப்ஸ முன்னாடி வைப்போமே, கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுடுச்சு, யாருமே இல்லை அந்த ரூம்ல. எத்தனையோ பேர் நம்ம சமூகத்தில் இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அசிங்கமான படங்களை பார்ப்பவர்கள் எத்தனை பேர், சினிமாக்களையும் பாடல்களையும் இசைகளையும் கேட்டு ரசிப்பவர்கள் எத்தனை பேர், அந்நிய ஆணோட அந்நிய பெண்ணோட பேசக்கூடிய பெண்கள் ஆண்கள் நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர். எத்தனை மனைவிமார்கள் கணவன் இல்லாத நேரத்தில் மற்ற கணவர்களோடு பேசுகிறார்கள். எத்தனை கணவன்மார்கள் மனைவி இல்லாத நேரத்தில் மற்ற பெண்களோடு பேசுகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கட்டும். தனியாக உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பாவத்தை, யூடியூப்ல போய் ஒரு படத்தையோ தவறான காட்சியோ பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில ஒரு செருப்பு சத்தம் கேட்குது. வெளியில மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது பெற்றோர்களோ நடந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு செருப்பு சத்தம் கேட்குதுங்க. என்ன செய்வாரு?
என்ன செய்வார்? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முறை போய் உட்காந்துருவார் குர்ஆன் எடுத்துட்டு. இல்லை மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கட்டும். ஒரு செருப்புடைய சப்தத்திற்கு அஞ்சக்கூடியவர்கள் ரஹ்மானுடைய பார்வைக்கு ஏன் அஞ்சவில்லை என்று. ஒரு செருப்புடைய சப்தத்தை பயப்படக்கூடியவர்கள் ஏன் ரஹ்மான் என்னை பார்க்கிறான், அவனுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறைய மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான், 4 பேர் இருந்தால் 5ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு தான் இருக்கிறான், எங்கே இருந்தாலும். இந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். அவனிடத்தில் தான் மறைவானவற்றின் சாவிகள் இருக்கிறது. அவனை தவிர வேறு யாரும் மறைவான ஞானங்களை அறிந்து கொள்ள முடியாது. கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற ஞானம் எல்லாம் அவனிடத்தில் தான் இருக்கிறது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை இந்த பூமியில் கீழே விழ முடியாது ரஹ்மானுடைய அறிவில்லாமல். இங்க ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழ முடியாது. அவனுக்கு உன்னுடைய போன்ல வாட்ஸ்அப்ல என்ன இருக்குன்னு தெரியாதா? அவனுக்கு உன்னுடைய ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குன்னு தெரியாதா? அவனுக்கு நீ யூடியூப்ல என்ன பார்க்குறன்னு தெரியாதா? அவன் அதை கேட்கவில்லையா? நாளை மறுமையிலே அதை குறித்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? ஒரு செருப்பின் சப்தத்திற்கு பயந்தாயே அடியானே, என்னை ஏன் பயப்படவில்லை நீ? என்ன பதில் சொல்வீர்கள்? அந்த பதில் சொல்வதற்கு பயந்துதான் அந்த பெண்மணி ஓடி நின்றார்கள். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னால முடியாது ரப்பே, என்னை இந்த பூமியிலேயே தண்டனை எடுத்துக்கொள் யா அல்லாஹ். போய் நின்றார். நபிமார்கள் பயந்தார்கள், ரஹ்மான் நாளை மறுமையிலே கேள்வி கேட்டு விடுவான் என்று. எதுக்குங்க நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமையில போய் பேசுறதுக்கு பயந்தாங்க? ஆதம் பயப்படுவாங்க, நூஹ் பயப்படுவாங்க, இப்ராஹிம் பயப்படுவாங்க, மூசா பயப்படுவாங்க, ஈசா பயப்படுவாங்க. இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. எதுக்கு ஆதம் பயந்தாங்க? நான் சொர்க்கத்திலே இருந்த பொழுது ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்தேன், அல்லாஹ் அதை குறித்து எனக்கு கேள்வி கேட்டு விட்டால், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்ற துஆவிற்கு பிறகு அல்லாஹ் அவரை மன்னித்தார் என்று சொல்கிறார். மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு ஆதம் பயப்படுகிறார் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் 3 பொய் சொன்னேன் யா அல்லாஹ். அதற்கு அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்டால் நிலைமை என்ன? நான் பேச மாட்டேன் என்ற இடத்தில். மூசா அறியாமல் ஒருவரை கொலை செய்து விட்டேன், அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான், இருந்தாலும் அல்லாஹ் என்னை அதை குறித்து கேள்வி கேட்டு விட்டால் பேச மாட்டேன். ஈசா என்னை இந்த மக்கள் நான் சென்றதற்கு பிறகு என்னை கடவுளாக எடுத்துக் கொண்டார்கள், அல்லாஹ் என்னை அதை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன? நம்ம நினைச்சு பார்த்தா எவ்வளவு பாவம். என் ரப்பு இதை குறித்து நாளை மறுமைகளின் இடத்துல கேட்டால் என் நிலைமை என்ன? தனிமையிலே கதவுகள் அடைக்கும் பொழுது யாருடைய சப்தமும் இல்லாத நேரத்தில் யாருடைய பார்வையும் இல்லை என்று நினைத்து பாவம் செய்தாயே. மனைவிக்கு கொடுத்தாய் அந்த வெட்க உணர்வை, அவள் இருந்தால் பாவம் செய்யவில்லை. உன் பெற்றோருக்கு கொடுத்தாய் இந்த வெட்க உணர்வை, அவர்கள் இருந்தால் பாவம் செய்யவில்லை. உன் பிள்ளைக்கு கொடுத்தால் அந்த வெட்க உணர்வை, உன் பிள்ளைகள் இருந்தால் பாவம் செய்யவில்லை. ஆனால் நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன் என்ற தன்மைகளை எல்லாம் அறிந்ததற்கு பிறகும் அந்த வெட்க உணர்வை ஏன் எனக்கு கொடுக்கவில்லை அடியானே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? உனக்கு கலிமாவை கொடுத்தேன், என்ன குறை வைத்தேன்? உனக்கு இந்த தௌஹீதை கொடுத்தேன், என்ன குறை வைத்தேன்? ஷிர்க்கிலிருந்து உன்னை பாதுகாத்தேன், நீ பாதுகாத்தாயா? என்ன குறை வைத்தேன்? எத்தனையோ பேர் வழிதவறி வழிகட்ட கொள்கைகளை பின்பற்றி இருக்கும் பொழுது குர்ஆன் சுன்னாவில் உன்னை இணைத்தேன், என்ன குறை வைத்தேன்? உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், உடலின் சுகத்தை கொடுத்தேன், மனைவியை கொடுத்தேன், குழந்தைகளை கொடுத்தேன், ஆனால் ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என்று கேட்டால் நிலைமை என்ன? அத்தாரிஃபு தம்பகதா. அவன் நினைப்பான், யா அல்லாஹ் இப்படி எண்ணுகிறாய், என் பாவத்தை அழிந்து விட்டேன் யா அல்லாஹ். அப்போது அல்லாஹ் அழைத்து சொல்லுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைந்தவர்கள், நஃப்ஸுல் லவ்வாமாவை சுமந்தவர்கள், அவன் பாவம் செய்வான், ஆனால் பயப்படுவான்.
والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால், நஃப்ஸுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டால், ذكروا ரப்பை நினைப்பார்கள். தெரியாமல் செய்து விட்டேனே, அறியாமல் குற்றம் செய்து விட்டேனே, அறியாமல் தொழுகைகளை விட்டு விட்டேனே, அறியாமல் உன்னை நினைக்காமல் இருந்து விட்டேனே, அறியாமல் உன் அழைப்பு பணியை விட்டு தூரமாகி விட்டேனே, அறியாமல் பெருமை கொண்டு விட்டேனே, அறியாமல் புறம் பேசி விட்டேனே. ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நம்மை மாற்றக்கூடிய நிலைமை. அல்லாஹ் எமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நினைவை கொண்டு சீர்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு சீர்படுத்த வேண்டும். அத்திக்கர், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான், மரணித்து விட்டான் என்பதற்கு வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மையத்தையும் உயிர் உள்ளவனையும் போன்றுதான். உயிர் இருந்தால் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து